Hello everyone, welcome back to our channel. நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம மற்றவங்க கிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் இந்த சீரீஸில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ் மூலிமா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். அதை எப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஸ் ரிலேட்டட் சென்டென்சஸ். அதாவது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லை பஸ் ஸ்டாப்பில் நம்ம வெயிட் பண்ணும்போதும் சரி, நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட என்ன மாதிரியான சென்டென்சஸில் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் பொலைட்டாக நெக்ஸ்ட் பஸ் எப்போ வரும் அப்படின்றத நம்ம கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ டெல் மீ வென் வில் த நெக்ஸ்ட் பஸ் கம் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ டெல் மீ. குட் யூ டெல் மீன்றது ரொம்ப பொலைட்டாக ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் தான். ஸோ குட் யூ டெல் மீ வென் வில் த நெக்ஸ்ட் பஸ் கம். நெக்ஸ்ட் பஸ் எப்போ வரும் அப்படின்றதா வென் வில் த நெக்ஸ்ட் பஸ் கம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணும்பொழுது டைமிங் சொல்லுவாங்க இல்லையா? 8 o'clock வந்து கரெக்டாக அந்த பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லணும்னா the bus arrives promptly at 8 a.m. every morning அப்படின்னு சொல்லலாம். ஸோ promptly அப்படின்னா without any delay on டைமுக்கு கரெக்ட் டைமுக்கு வர்றது தான் promptly அப்படின்னு சொல்கிறோம். The bus arrives promptly at 8 a.m. every morning. இந்த சென்டென்ஸ் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்கிறோம். ஏன்னா எவ்ரிடே ரொட்டீனாக நடக்கிறது அப்படின்றதுனால the bus arrives அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், நானும் அந்த பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I am also waiting for the same bus அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். I am also waiting for the same bus. நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஏதாவது ஒரு பஸ் நம்பர் சொல்லி இந்த பஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம கேட்கலாம். Has the bus number 5 gone அப்படின்னா பஸ் நம்பர் 5 வந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரீசன்ட் பாஸ்ட்ல நம்ம கேட்கிறோம். இன்னும் இல்லை அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா not yet அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த பஸ் இனிமே தான் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு the bus yet to come அப்படின்னு சொல்லலாம். the bus yet to come அப்படின்னா அவங்க கேட்ட பஸ் வந்து இனிமே தான் வரும் அப்படின்னு சொல்றதா the bus yet to come. நெக்ஸ்ட், அந்த பஸ் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா the bus has arrived அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க லிசன் பண்ணல அப்படின்னா the bus has arrived அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் பாஸ்ட்ல சொல்றதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். the bus has arrived. கம் அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் ஃபார்ம்ல, அண்ட் அரைவ் அப்படின்றது ரொம்ப ஃபார்மலா நம்ம சொல்றதுக்காக அரைவ் அப்படின்னு சொல்றோம். the bus has arrived அப்படின்னா அந்த பஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம யார்கிட்டையாவது இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு நான் போறதுக்கு எந்த பஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா ஏர்போர்ட் போறதுக்கு நான் எந்த பஸ்ல போகணும் அப்படின்னு நம்ம பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ டெல் மீ விச் பஸ் ஐ நீட் டு டேக் டு ரீச் ஏர்போர்ட் அப்படின்னு கேட்கலாம். விச் பஸ் ஐ நீட் டு டேக் அப்படின்னா நான் எந்த பஸ் எடுக்கணும், எந்த பஸ்ல நான் போகணும் அப்படின்றத நம்ம பொலைட்டா கேட்கிறோம். கேன் யூ டெல் மீ விச் பஸ் ஐ நீட் டு டேக் டு ரீச் ஏர்போர்ட். ஏர்போர்ட் செல்வதற்கு அப்படின்றத டு ரீச் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இப்போ கண்டக்டர் கிட்ட நம்ம ஒரு பிளேஸ் சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு நான் போகணும், இதுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி சென்டர் நீங்க போகணும் அப்படின்னா ஐ நீட் டு கோ டு சிட்டி சென்டர்னா நீ சிட்டி சென்டர் போகணும் அப்படின்னு சொல்றது தான் ஐ நீட் டு கோ டு சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்றோம். How much will that be அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டிக்கெட் எவ்வளவு அப்படின்றதா how much will that be அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நமக்கு பக்கத்துல வயசானவங்க இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிற்கிறாங்க அப்படின்னா என்னோட சீட்ல நீங்க உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு would you like to take my seat அப்படின்னு கேட்கலாம். இங்கே would you like அப்படின்றது பொலைட்டான ஃப்ரேஸ் அப்படின்றதுனால யூஸ் பண்ணியிருக்கோம். would you like to take my seat அப்படின்னா என்னோட சீட்ல நீங்க உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நான் பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கணும்னா how do I get to the bus stop அப்படின்னு கேட்கலாம். இங்கே கோவுக்கு பதிலாக get யூஸ் பண்ணியிருக்கோம். how do I get to the bus stop அப்படின்னா நான் பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகணும், அதாவது எதில் போகணும் அப்படின்றத மீன் பண்ணுறோம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை. how do I get to the bus stop. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் கண்டக்டர்கிட்ட கேட்போம் இல்லையா? இந்த பிளேஸ்க்கு நான் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம கேட்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு how long will it take அப்படின்னு கேட்கலாம். how long will it take to reach கோயம்புத்தூர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் போறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறது தான் how long will it take to reach கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் எங்க இறங்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போ நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னா நான் எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். எங்க இறங்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு where do I get off அப்படின்னு கேட்கலாம். get off அப்படின்னா பஸ்ல இருந்து இறங்குறதுக்கான ஃப்ரேஸ். ஸோ where do I get off அப்படின்னா நான் எங்க இறங்கணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே get on அப்படின்னா பஸ்ல ஏறுறத சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஏறிட்டியா அப்படின்னு நம்ம ஃபோன்ல கேட்கணும் அப்படின்னா did you get on the bus அப்படின்னு கேட்கலாம். did you get on the bus அப்படின்னா பஸ் ஏறிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஏறிட்டியா நம்ம பாஸ்ட்ல கேட்கறதுனால did யூஸ் பண்றோம். did you get on the bus. இதுவே பஸ்ல இருந்து இறங்கிட்டியா அப்படின்னு கேட்கணும்னா did you get off the bus அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
இப்போ நம்ம ஏதாவது தெரியாத பிளேஸ்ல நிக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இங்க பஸ் நிக்குமா அப்படின்னு கேட்போம். இங்க பஸ் நிக்குமா இல்ல நான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா do you know if the bus line stop here அப்படின்னு கேட்கலாம். அதாவது if the bus line stop here அப்படின்னா இங்க பஸ் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்படி இல்லைன்னா or I need to keep walking, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் I need to keep walking அப்படின்னு சொல்லி கொஸ்டினை நம்ம கேட்கிறோம். இல்ல நம்ம ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னா is this bus stop அப்படின்னு கேட்கலாம். இது பஸ் ஸ்டாப்பா அப்படின்னு கேட்கணும்னா is this bus stop அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ இந்த பஸ்ல சிசிடிவி சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா the bus has a CCTV system for security அப்படின்னு சொல்லலாம். இந்த பஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றதா இங்க has அப்படின்னு சொல்றோம். the bus has a CCTV system for security. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, சீட்ஸ் எல்லாம் ரொம்ப நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம ரிவ்யூ கூட கொடுக்கலாம். இந்த பஸ்ல வந்து சீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு the seats on the bus are comfortable அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ எனக்கு பஸ்ல டிராவல் பண்ணும்பொழுது விண்டோ சீட் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், விண்டோ சீட் தான் எனக்கு பிடிக்கும், நான் போய் புக் பண்ணும்போதுமே விண்டோ சீட் புக் பண்ணுவேன், ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ப்ரிஃபர் டு சிட் பை த விண்டோ டு என்ஜாய் த வியூ அப்படின்னு சொல்லலாம். ப்ரிஃபர்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. ஐ ப்ரிஃபர் டு சிட் பை த விண்டோ, பை த விண்டோனா விண்டோவுக்கு அருகில் அப்படின்னு அர்த்தம். டு என்ஜாய் த வியூ, அந்த வியூ என்ஜாய் பண்றதுக்காகவே நான் விண்டோ சீட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்பொழுது எனக்கு விண்டோ சைட் வியூஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஐ என்ஜாய் லுக்கிங் அவுட் த விண்டோ டூரிங் த பஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு நம்ம வேன் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பஸ் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இந்த பஸ்ல வந்து 50 மெம்பர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம், 50 பேசஞ்சர்ஸ் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா the bus has a capacity of 50 passengers அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதா has யூஸ் பண்ணி சொல்றோம். the bus has a capacity of 50 passengers. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு நம்மளோட டூர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யார்கிட்டயாவது ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த பஸ்ல நாங்க வந்து டிராவல் பண்ணது அந்த ரூட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, பஸ் ரைட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா the bus ride was smooth and comfortable அப்படின்னு சொல்லலாம். இங்க பாஸ்ட்ல நம்ம சொல்றதுனால இருந்தது அப்படின்னு சொல்றதுனால was யூஸ் பண்ணிருக்கோம். the bus ride was smooth and comfortable. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நான் டெய்லி வேலைக்கு வந்து பஸ்ல தான் போவேன் அப்படின்னு நம்ம யார்கிட்டயா சொல்லணும்னா I usually go to work by bus daily அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டெய்லி பண்ற ஆக்டிவிட்டி சொல்லும் போது எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்வோம். I usually go to work by bus daily. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I read a book during my bus commute அப்படின்னா நான் யூஸ்வலா டெய்லி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர அந்த ஜேர்னில அதுதான் கம்யூட் அப்படின்னு சொல்றோம், ரெகுலர் ஜேர்னி. அந்த ஜேர்னில நான் புக் வாசிப்பேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். பஸ் கம்யூட் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து ஒர்க் பிளேஸ்க்கு போறது, திரும்பவும் ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு வர அந்த ஜேர்னில நம்ம பஸ் கம்யூட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ சில பேருக்கு பஸ்ஸோட ஃப்ரண்ட் சைட்ல உட்காரது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த வியூ பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், எனக்கு ஃப்ரண்ட் சைட்ல உட்காரதுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா I prefer to sit at the front side of the bus for a better view அப்படின்னு சொல்லலாம். for a better viewனா அந்த வியூ வந்து நல்லா இருக்கும், அதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட்ல உட்காரதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்றது அந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும்னா I enjoy chatting with friends on the bus அப்படின்னு சொல்லலாம். chatting அப்படின்னா பேசிட்டு போறது. இப்போ நம்ம மொபைல்ல chat பண்றதையும் chat அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நேர்ல பேசிட்டு இருக்கிறது chatting அப்படின்னு சொல்லலாம். I enjoy chatting with my friends on the bus. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ இந்த பஸ் எல்லா ஸ்டாப்லயும் நிற்கும் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ நம்ம டவுன் பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்லயும் நம்ம நிற்கும் இல்லையா பேசஞ்சர்ஸ் பிக்அப் பண்றதுக்கு. அப்படி சொல்றதுக்கு the bus stops at various location to pick up the passengers அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ நான் யூஸ்வலா பஸ்ல இருக்கேன் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லலாம், ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்னா ஜென்ரலா மேலே அப்படின்னு தான் அர்த்தம். பட் ஐ எம் ஆன் த பஸ், நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பெரிய வெஹிக்கிள் இருக்குல்லையா, நம்ம எழுந்து நடக்கக்கூடிய வெஹிக்கிள்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பஸ், ட்ரெயின், ஏர்பிளேன் இதுல எல்லாம் நம்ம இருக்கிறோம், டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ஆன் த ட்ரெயின், ஐ எம் ஆன் த பஸ், ஐ எம் ஆன் த பிளேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே சின்ன வெஹிக்கிளா இருக்கு, நம்மளால வாக் பண்ண முடியாத வெஹிக்கிளா இருக்கு அப்படின்னா இன் யூஸ் பண்ணிப்போம். ஐ மீன் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவோம், ஐ மீன் ஆட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன், ஆன், அட் இந்த ப்ரிப்போசிஷன் பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்டர்மீடியட் லெசன்ல டே 20 பாருங்க. அந்த வீடியோல இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிப்போசிஷன்ஸ் பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம பாத்துருங்க. That's end of the lesson today. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
இனிமேல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்பொழுதும் இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு, அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி யூஸ் சென்டென்சஸ் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.